தாவேகா ஆட்சி நல்ல மாற்றமா ஏமாற்றமா? நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? 12 செகண்ட் இதை நீங்க போடணும் கண்டிப்பா. இவர் வருவாரா, 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா? நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு 2 லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க நீ சும்பிக்கண்ணா. இப்ப எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல, நிறைய குச்சேசி வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்கு நம்ம பசங்க. ஆளை காணோம் சார். மாசா இருந்தீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. நாங்க பாவையா கொத்தடிமையா. முதல் பேச்சாளராக நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பேச அன்போடு திமுகவோட மோசமான ஆட்சி காலம் என்றால் 2006-2011. அதிமுக ஆட்சியிலே மோசமான ஆட்சி காலம் என்றால் 91-96. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவேகா ஆட்சி இருக்க போகுது. 50 நாள்ல அது தெரிஞ்சிருச்சா? விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்றார் என்று சொன்னால் அது பழி போடுறது. யாரும் சொல்லல. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவேகாங்கிற கட்சி. டேய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதடா. நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. இல்ல, இவ்வளவு பேசுறீங்க, மாற்றம்னு 15 ஆண்டுகளுக்கு மேலா பேசுறீங்க. ஆனா உங்களை மக்களை நம்பலையே, இவங்களை தானே நம்பி ஆட்சியில உட்கார. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அது வரலாற்று பிழை. உங்களை ஏற்றுக்கொண்டால் வரலாற்று சரி, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்திருந்தால் வரலாற்று பிழை என்றால் எங்கள் மக்கள் தொடர்ந்து அந்த வரலாற்று பிழையை செய்வார்கள். இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. பொதுவான ஒரு கேள்வி, நான் அவங்கள சொல்லலப்பா, பொதுவா ஒரு கேள்வி. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், கூஃபு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. வாடி வா. என்னால முடியல டைரக்டர் சார். என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. விஜய் சார், நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தான் இந்த தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. கண்டிப்பாக தாவேகாவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேர் தான். ஒன்னு சாட்டை துரைமுருகன், இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி அவர்கள். அவங்க 2 பேர் தான் அந்த ஏ டீம் பி டீம் சொல்லுவாங்கல்ல, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. இது வரைக்கும் விஜய் 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 விஜய்னு பேசினவன் இதுக்கப்புறம் என்ன பேசுவான்னு ஒண்ணுமே புரியலையே நமக்கு. இதுக்கப்புறம் இந்த கடிகாரத்துக்கு ஓய்வு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்குமா? பட் இதுக்கப்புறம் விஜய் 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 அப்படின்னாக்கா விஜய் நீ பேச தவறு கிடையாது. ஆனா வந்து ஒரு அவதூறு கருத்து விஜய் கேரவேன்ல திரிஷானாக்கா உங்க மேல கேஸ் போடுறாங்களே, தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிரிக்கிறாங்களே, என்ன பண்றது இதுக்கப்புறம்? ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் எதுவா இருந்துச்சு, எல்லா பேருடைய பொது புத்தியிலிருந்து பார்க்கும்போது என்னவா இருந்துச்சுன்னா,
24 மணி விஜய் அவர்களை திட்டிக்கிட்டே இருக்கிறதா இவங்களோட குழப்பா போச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு இடத்த பிடிச்சிருக்கோம், அது எல்லாத்தையுமே தன் வாயால் தவளை தன் வாயால் கெடும்னு சொல்ல போதுல அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருனாக்கா இந்த சாட்டையும் அவங்க அண்ணன் குஞ்சுமணியும் தான். யார் மஞ்சள் இவன் சைமன் செபாஸ்டியனும் தான். இவனுக்கு 2 பேரால மட்டுமே அந்த கட்சி அழிஞ்சுது. மனசு இல்லனாலும் அதான் நேசம். சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அவன் வரமாட்டான். எதுக்கு ஓடுறார்? தப்பு பண்ணிட்டோம் மாட்டிக்கிட்டா பர்மனண்டா உள்ள வச்சிருவாங்கன்னு ஓடுறார். ஏற்கனவே நெஞ்சு வலி வந்து படுத்த கேஸ்லாம் தெரியும். திரும்பியும் அதே டிராமா போட்டா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால இப்ப ஓடுறார். அவரு நல்லவர் இல்லைன்னு ஊழல் கேஸ்ல ஜெயிலுக்கு போன ஒருத்தர் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜர் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர். இப்ப என்ன நீங்க உட்கார ஆசைப்படுறீங்களா? ரொம்ப வைத்தறிச்சல பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே டயலாக் தானா? காமராஜர் உட்கார்ந்த இடத்துல நாதாரி உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு நாதாரி சொல்லலாமா? சிங்கப்பூருக்கு ஓடனா சிங்கப்பூருக்கு ஓடனான்னு சொல்ல முடியும். அமெரிக்காவுக்கு ஓடினாங்கன்னா சொல்ல முடியும். எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனை இருந்தது. எலெக்ஷனுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் போகணும். கேஸ் போட்டதுக்கு அப்புறம் ஏன் போனாரு? எலெக்ஷன் ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்துச்சு. ரிசல்ட் மே மாசம் 4ஆம் தேதி வந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 51 நாள் நல்லா தான் இருந்தார். 51 நாள் நல்லா இருந்தவர் ஜூன் 25ல ரைட் நடந்த உடனே அடுத்த நாளே சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு. சாரி, ரொம்ப உடம்பு முடியாம அட்மிட் ஆகிட்டாரு. அப்படித்தானே? முட்டாள் முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே. ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் பார்த்து முட்டாள்னு சொல்றீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள். இது முதல்வர் அசிங்கப்படுத்துறது இல்ல, அந்த மக்களை அசிங்கப்படுத்துறது. அந்த மக்கள் மனசு வச்சதுனாலதான் நீங்க எல்லாம் அந்த பதவியில உட்கார்ந்து இருக்கீங்க. இனிமே அந்த பதவியெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் போக போக ஏன் எவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? ஏன்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? நானும் தளபதி ரசிகனை பார்த்திருக்கேன், தல ரசிகனை பார்த்திருக்கேன். ஆனா வாழ்க்கையிலேயே முத தடவை கலைஞர் ரசிக பாக்குறேன்டா. தாத்தா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே டஃப் கொடுக்குறாரு. தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டியதுன்னா கொடுத்து அமுச்சு வைங்கயா. தாத்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ எவ்வளவுதான் கலைஞர் மாதிரி நடிச்சு காமிச்சாலும் ஒரு குவார்டருக்கு மனம் தர மாட்டான். தாத்தா 2026 அப்புறம் ஸ்டாலின் தாத்தாவும் வீட்டுல சும்மாதான் இருப்பாரு. அவரை ஒத்தை கொத்தை கூப்பிடு வருவாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.